வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பாலில் ஒரு வசிய மருந்தை கலக்கி நம்ம விரும்பக்கூடிய நபரை யாராக இருந்தாலும் தான் கைக்குள்ளே போட்டு அவங்கள செயல்படுத்த வைக்கக்கூடிய முறை. இந்த முறை ஆதி காலத்தில் பெண்கள் கையில் எடுத்து இந்த முறையை கணவன்மார்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தாந்திரிக வசிய முறையை நீங்கள் ஒருவருக்கு பண்ணிட்டீங்கன்னா, இந்த வசியங்கிறது ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கப்புறம் மீண்டும் இந்த முறையை நீங்கள் பண்ணினீங்கன்னா, இந்த வசியங்கிறது பிடிச்சிரும். இது இந்த வீட்டில் கணவன் மனைவி இவங்க தாராளமாக இந்த முறையை நீங்கள் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு வால் மிளகு, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், சரிங்களா? அப்புறம் தொட்டாசினிங்கி மூலிகையோட வேர், சரிங்களா? இதை இந்த வேரை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ரோஹிணி நட்சத்திரத்தில் காப்பு கட்டி சாபனை பருத்தி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த வேரில் இருந்து சும்மா ஒரு 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 லவங்கம் சைஸுக்கு சும்மா வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்பலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெள்ளை கலர் பட்டு துணியில் கட்டணும். சரிங்களா? வெள்ளை கலர் பட்டு துணியில் நீங்கள் கட்டிட்டு டெய்லியும் இரவு தூங்கும்போது யார் இந்த முறையை பண்ணுறாங்களோ, நைட்டு அவங்க தூங்கும்போது உங்களோட வடது கையில் இந்த இதை பிடிச்சிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை தினந்தோறும் 508 உரு கொடுக்கணும். சரிங்களா? தினந்தோறும் 508 உரு கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் தலைமாட்டுக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட உடம்பு உஷ்ணம் எங்கே அதிகமாக இறங்குதோ அந்த இடத்துல இதை வைக்கலாம். சரிங்களா? அப்படிலாம் தலைமாட்டுக்கு அடியில் நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் தாராளமாக தூங்கலாம். இது ஒரு 48வது நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சம்பந்தப்பட்ட நபருக்கு நீங்கள் கலக்கி கொடுக்கும்போது, ஒன்று மாதவிடாய் தீட்டில் கலக்கி கொடுக்கலாம், உங்களோட உதிரத்தில் கலக்கி கொடுக்கலாம். இதை நல்லா இடித்து பொடியாக்கிக்கோங்க. சரி, நல்லா இடித்து பொடியாக்கிக்கோங்க. கலந்து கொடுக்க போகும்போது மாதவிடாய் தீட்டு, அப்படி இல்லைன்னா உதிரம், சரிங்களா? இதில் நீங்கள் கலந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அந்த நபர் எப்போதுமே உங்கள் சொல் பேச்சு கேட்டு உங்களுக்கே அடிமையாக இருப்பாங்க. இதே ஆண்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களும் ரத்தத்துலேயும் கலந்து கொடுக்கலாம், யூரின்லேயும் கலந்து கொடுக்கலாம். சரிங்களா? பொதுவாகவே ஆண் பெண் இந்த முறையை ரத்தத்திலே கலந்து கொடுங்க. சரிங்களா? நீங்கள் அப்படி கலந்து கொடுத்துட்டிங்கன்னா, அந்த ஒரு 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 2 வருஷம், ஒரு 3 வருஷம் எப்போதுமே உங்கள் சிந்தனையாகவே இருப்பாங்க. எழுத்து பேச மாட்டாங்க. வீட்டில் உட்காருனா உட்காருவாங்க, எந்திரினா எந்திரிப்பாங்க. இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். எக்காரணத்தை கொண்டும் இந்த முறையை தவறான நோக்கத்திற்கு மட்டும் பயன்படுத்திடாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தாந்திரிக வசிய முறையை நீங்கள் பண்ணி நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு கொடுக்கும்போது அந்த நபர் அன்னைக்கு புளி சேர்த்துக்கக்கூடாது. சரிங்களா? புளி, எலுமிச்சம்பழம் இது அதிகமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த வசியங்கிறது செயல் இழந்துடும், சுத்தமாக வேலை செய்யாது. சரிங்களா? அது கவனமாக கொடுங்க. நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.